போதுமென்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ போதும் என்றால் யார், மனதுடன் கூடிய தேவ பக்தி என்றால் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உண்ண உணவு உடுக்க உடையும் போதும் என்று இருக்க கடவுள், இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில் ஒன்று கொண்டு போவதில்லை என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். அதனால் நீங்கள் மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் அன்பையும் பொறுமையும் விசுவாசத்தையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். அருமையான சகோதர சகோதரர்களே, இந்த பக்தியானது தேவனுக்கு நேராக நம்மளை கொண்டு செல்ல உதவுகிறது. அதே போதுமானதாக இருக்குது. அந்த மனசோடு கூடிய இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை நடத்த என்ன செய்தார்னா, அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதை நாம் மறந்து போக வேண்டாம் என்பதை நாம் தெளிவு